செல்வி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னா, அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் சொல்லல, அவ விஷயமா தான் வந்திருப்பான்னு. என் குழந்தை போனதுக்கு அப்புறம் செல்வி எது சொன்னாலும் நான் அதை எதிர்த்து பேசினதில்லை. ஆனா அவ முட்டாள்தனமாவே பேசிட்டு இருக்கா. இப்ப செல்வி எப்படி சந்தோஷ் இருக்கா? குழந்தைய பறி கொடுத்தவ எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாதா? இல்ல. இந்த பார், தேவையில்லாத கேள்விலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பாத்தி அடி திமிர. அடி வாங்கினது என் பொண்ணு. அவளே திரும்பி வந்து பேசினாலும் அவன் பேச மாட்டானா. அப்புறம் எதுக்கு இங்க வந்தான்? சரி, இப்ப என்ன விஷயமா வந்த? உன்னை செல்வி திரும்ப வீட்டுக்கு வர சொன்னா, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னடி சொல்றான்? செல்வி மாயாவை திரும்ப கூட்டு வர சொன்னாளா? வர்றதா இருந்தா இப்பவே நீ என் கூட வரலாம். செல்விய பத்தி எனக்கு தெரியும் சந்தோஷ். அவ மனசுல எந்த அளவுக்கு எனக்கு இடம் இருக்குன்னு தெரியும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அவ எனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பான்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு திரும்ப நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் திருந்தினதுக்கு அர்த்தமே இருக்காது. ஏற்கனவே என்னாலதான் அவளுக்கு இந்த நிலைமை. எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது வலியும் கஷ்டமும் அவ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. செல்விக்காக நான் என் மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி செத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்ல வர? அந்த குற்ற உணர்வே என்ன சாகடிச்சிடும் போல இருக்கு சந்தோஷ். இதுக்கு மேல செல்வி முகத்தை எனக்கு நேருக்கு நேரா பாக்குற சக்தி இல்ல. உங்க பக்கத்துல நான் வந்தாலே உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துகிட்டே இருக்கு. நான் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வேணாம் சந்தோஷ், வேணாம். இதுக்கு மேல நான் அங்க வரல. செல்வி முகத்தை பாக்குற தகுதி எனக்கு இல்ல சந்தோஷ். நான் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு நீ தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடு. ஐயே, மாயா எனக்கு இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா? அவ சரியா தாண்டி பேசுறா. அக்கா, கோட்டையை பிடிக்காம நாம எப்படிக்கா கொடியேத்த முடியும்? எப்படி நாம இங்க இருந்தே ஆட்சி நடத்த முடியும்? என்னடி சொல்ற? அண்ணி, செல்வியே நம்ம மாயாவை வீட்டுக்கு கூப்பிடுறா. இதை விட நல்ல சந்தர்ப்பம் வேற எங்க கிடைக்கும்? எலெக்ஷனே இல்லாம தேர்தலில் ஜெயிச்சா மாதிரி மாயாவுக்கு மகாராணி போஸ்டிங் கிடைக்க போகுது. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ உதறுதே. இத பார், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா இப்ப என் வீடே பத்திக்கிட்டே எரியுது. செல்விக்கு தெரியக்கூடாதெல்லாம் தெரிஞ்சு அவகிட்ட என்னால சமாதானம் சொல்ல முடியல. இன்னைக்கு காலையில கூட அவ தூக்கு மாட்டிக்க போயிட்டா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.